அனைவருக்கும் வணக்கம். நாம் கமலமுனி சித்தர் அருளிச் செய்த அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த வாசி குறித்தான ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே கமலமுனி சித்தர் மிகவும் நுணுக்கமான சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்களுக்கு பொறுமை என்பது மிக மிக அவசியமாகிறது. நம்முடைய கர்ம வினைகளின் வீச்சு எப்போது தீருகிறதோ அப்போதுதான் முழுமையான வாசி வெற்றி என்பது கிடைக்கும். இதை நாம் எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. விதையை போட்டு விருட்சத்தை உருவாக்க விரும்பக்கூடிய ஒரு யோக சாதகன் விதையை மண்ணிலே போட்ட மாத்திரத்திலே முளைத்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. பக்குவப்பட்ட மண்ணிலே விழுந்த விதை முளைத்து வெளிவரும். முளைத்தால் மாத்திரம் போதாது, அதை பராமரித்து விருட்சமாக மாற்ற வேண்டியதும் அவனுடைய காரியமாகிறது. இதிலே எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்துவிடக்கூடாது. யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் பொறுமையில்லாது போய்விட்டால் வெற்றி என்பது கிடைக்காது. இன்றைய காலத்திலே பொறுமையில்லாத காரணத்தால் யோக பயிற்சியை சிறிது காலம் செய்துவிட்டு அதிலே மேற்கொண்டு ஏதாவது சுருக்க வழிகள் இருக்கின்றனவா என்று தேடி அலைபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எவரையாவது சென்று சந்தித்து தங்களுக்கு சுருக்க வழியை கேட்கும் போது அவர் மேலும் உங்களை குழப்பி விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் மேலும் குழம்பியவர்களாக இருப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் நல்லதொரு ஞான அனுபவத்தை பெற முடியாது. பொறுமை மிக மிக அவசியம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். வித்தான அச்சரம்தான் 9 ஐயா, வெள்ளார்கள் கண்டாலும் அறியோம் என்பார். நந்தியவர் பதம் போற்றி தொண்டு செய்து நாடி அவர் இட்ட தொழில் மேலாய்ச் செய்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் தாரை வார்த்து வகையாக 12 வருஷம் காரு செத்தசவம் ஆனாலும் எழுப்பிச் சொல்வார் ஜெகஜால தொழில்கள் எல்லாம் சித்தியாமே. அச்சரம் இதிலே 9 என்று ஒன்றை சொல்லிவிட்டார். குழப்பம் வந்துவிடக்கூடும். 9 அச்சரங்களா? அப்படி என்றால் 9 அச்சரங்களை கொண்ட மந்திரம் ஏதும் இருக்கிறதோ என்று எண்ண தோன்றும். இங்கே சொன்ன இந்த 9 என்பது 9 வாயில்களை குறிக்கிறது. புலன்கள் இந்த 9 வாயில்கள் வழியாகவே சலித்து உலகத்தை சிருஷ்டி செய்கின்றன. எனவே கண்கள் 2, காதுகள் 2, நாசியிலே 2, வாயிலே 1, உண்ணாக்கின் பின்புறமாக 2, ஆக மொத்தம் 9 தொலைகள், 9 வாசல்கள் என்று ஆகின்றன. சிரசாகிய ஆகாயத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு இந்த 9 வாசல்கள் வழியாக சலிப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒற்றை சாவி என்பது அ என்று அழைக்கப்பட்ட சந்திரகலையை குறிக்கக்கூடிய அட்சரமாகும். இந்த சந்திரகலையை குறிக்கக்கூடிய அட்சரத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் யோகத்திற்கான நுணுக்கம் வெளிப்பட்டுவிடும். இந்த உண்மைகளை பெரும்பாலும் கண்டவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்படியே சொல்லி இருந்தாலும் கூட நம்முடைய அஜாக்கிரதை காரணமாக அதை நாம் கவனிக்காமல் விட்டு விடுவோம். குருமார்களை எப்போதும் நாடி இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உன்னத கருத்துக்களை சரியாக உள்வாங்கி நடக்க பழக வேண்டும். அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவற்றை, சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து செய்து வர வேண்டும். குருமார்களை சந்தித்து அவர்களிடத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கெட்ட குணங்களையும் காணிக்கையாக கொடுத்துவிட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய மேலான கருத்துரைகளை எல்லாம் சரமேற்கொண்டு யோக பயிற்சி செய்து வர வேண்டும். இப்படி யோக பயிற்சி செய்திருந்து குருமார்களுக்கு தொண்டு செய்து 12 ஆண்டுகள் காத்திருந்தால் நாம் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டான பிறகு குருமார்கள் நமக்கு யோக சாதனத்தின் நுணுக்கத்தை காட்டிக் கொடுப்பார்கள். அந்த நிலையிலே ஒருவேளை இந்த 12 ஆண்டுகள் காத்திருந்த போது கர்மவினை காரணமாக நமக்கு மரணம் அருகிலே வந்தாலும் கூட அதிலே இருந்து நம்மை மாற்றி கை தூக்கி விட்டு நம்மை காப்பாற்றக்கூடிய ஜெகஜால தொழில்களை எல்லாம் சித்தர்கள் செய்வார்கள். 12 ஆண்டுகள் குருமார்களுடைய அன்பிற்கு பாத்திரமாக இருந்து நம்முடைய ஒழுக்கத்தை, நேர்மையை நிரூபித்து விட்டால் சித்தர்கள் நிச்சயமாக நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுப்பார்கள். அதுவரையிலும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலே 12 ஆண்டுகள் காத்திருப்பதற்கு யாராவது தயாராக இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு சில சித்தர்கள் நூல்களை படித்த மாத்திரத்திலே தங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதைப் போல சிலர் பிரமை கொள்கிறார்கள். உடனடியாக தீட்சை கிடைத்துவிட வேண்டும் என்றும் கருதுகிறார்கள். இப்படி அவசரப்பட்டு போய் ஆபத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடியவர்களையும் அநேகம் பேர்களை பார்க்க முடிகிறது. பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கமலமுனி சித்தருடைய இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. 12 ஆண்டுகள் ஒரு சீடனுடைய
ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் சோதித்தான பிறகுதான் சித்தர்கள் ஞானத்தை காட்டிக் கொடுப்பார்கள் என்கிற கருத்தை இங்கே கமலமுனி சித்தர் வலுவாக சொல்லுகிறார். ஆமப்பா, அகப்பிரம்மம் பிடித்த மட்டை ஆகாத வழியோருக்கு அறிந்திடாதே. ஓமப்பா, எழுத்து எண்ணி கோழைப்பாரு. உத்தமனே, கருவி என்றால் ஓட்டிப்போடு. தாமப்பா, குணம் இருந்தால் பற்ற வேண்டாம். தருதுரும்பன் பாவியவன் பெருமை பேசி காமப்பா வாய்ப்பேச்சால் மயங்கச் செய்வான். காதவழி துரத்தியே கர்மம் செய்யே. இங்கே கமலமுனி சித்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உற்று நோக்கத்தக்கவை. நான் என்கிற அகம்பாவம் பிடித்து தெரியக்கூடியவர்களுக்கு யோகத்தை காட்டிக் கொடுக்காதே என்று கமலமுனிவர் சொல்லுகிறார். ஒருவன் ஆரம்பத்திலே நல்லவனாக காட்சி கொடுப்பான். போக போகத்தான் அவனுடைய உண்மையான சுபாவம் என்பது வெளிப்பட்டு வரும். இது எனக்கும் அனுபவமாகி இருக்கிறது. என்னிடத்திலே சித்த வித்தை உபதேசம் பெற வந்தவர்களிலே நல்லவர்கள் போல நடித்து வித்தையை பெற்றுவிட்டு அதன் பிறகு நாசகார வேலைகளில் ஈடுபட்டவர்களை பற்றியும் நான் அறிந்து வேதனை கொண்டதுண்டு. அது காரணமாகவே தற்காலத்திலே பெரிதாக எவருக்கும் வித்தையை காட்டிக் கொடுப்பதில் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது என்பதும் உண்மை. முறையாக உன்னுடைய யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண வேண்டும் என்றால் உன்னுடைய கர்மவினைகள் காரணமாக உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்து எதிர்வினையாக எந்த உயிருக்கும் தீம்பினை இழைக்காதபடியாக ஒழுக்க சீலனாக நீ வாழ்ந்திரு. உன் ஒழுக்க நெறியை கண்டுபிடித்தான பிறகு, உன்னை பரிசோதித்து அறிந்தான பிறகு உனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுப்போம் என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். ஆனால் அகம்பாவ வயப்பட்டவர்கள் பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ பொன் கொடுத்தோ எதையாவது கொடுத்து குறுக்கு வழியிலே சென்று யோக கலையை கற்றுக்கொண்டு விடுவதையும் பார்க்க முடிகிறது. இந்நாட்களிலே யோக சாதன பயிற்சியின் நுணுக்கங்களை காட்டிக் கொடுக்கிறேன், இத்தனை கொடு என்று கேட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு யோக சாதன பயிற்சியிலே தப்பும் தவறுமாக எதையெல்லாமோ சொல்லிக் கொடுத்து யோக சாதன ஆர்வலர்களை கெடுக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் பெருகி இருக்கிறார்கள். இது எல்லா காலங்களிலுமே இருந்து வந்திருக்கிறது என்பதை இந்த பாடலை கொண்டு புரிந்து கொள்ள முடிகிறது. கருமியை அருகே வரவிடாதே, அவனை ஓட்டிவிடு, விரட்டிவிடு என்று சொல்லுகிறார். அகம்பாவம் பிடித்தவர்களை கிட்டத்திலே வரவிடாதே, அவர்களுக்கு எந்த உண்மையும் சொல்லிக் கொடுக்காதே என்று சொல்லுகிறார். தாமச குணம் ராட்சச குணம் கொண்டவர்களுக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்காதே, அவர்கள் பாவிகள். அவர்கள் வீண் பெருமையை பேசியே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். வெறும் வாய்ப்பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று கருதினால் அது தவறாகி போகும். அப்படிப்பட்டவர்களை ஒரு காத தூரத்திற்கு அடித்து விரட்டிவிடு என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதன பயிற்சியை பெற வேண்டும் என்று ஆர்வம் காட்டக்கூடிய நீங்கள் முதலாவதாக ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் அருளி செய்யப்பட்ட சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்கும் துணிவை பெற்று அதன் பிறகே யோக பயிற்சியை நோக்கி நகர வேண்டும். நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வர வேண்டும் என்று சொன்னீர்கள். வேறு ஒருவர் எதையுமே கேட்காமல் எனக்கு வித்தை காட்டிக் கொடுத்தார், அவரிடத்திலே சென்று வித்தை பெற்றேன், எனக்கு சந்தேகம் வருகிறது, பதில் சொல்லுங்கள் என்று கேட்டு வரக்கூடிய மின்னஞ்சல்கள் ஏராளம் ஏராளம். இது தவறு என்பதை நாம் பலமுறை சொன்னாலும் எவரும் ஏற்பதற்கில்லை. நாம் சொன்ன இந்த கருத்துக்கள் இங்கே கமலமுனி சித்தருடைய வாயிலிருந்தும் வந்திருப்பதை கவனித்து பாருங்கள். அவசரம் கொள்ளாதீர்கள். விவேகத்தையும் பொறுமையும் கடைபிடித்து வெற்றிக்கான கதவுகளை திறக்க முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.